குருநாதருடைய திருவிடைகளை போற்றி வழிபாடு செய்கிறார். குருநாதா, குருநாதா, உங்களுக்கு குரு காணிக்கையாக என்ன தர வேண்டும்? ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. தெளிவு குருவின் திருமலை காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரி சிந்தித்தல் தானே. குருநாதரை பார்த்தாலே தெளிவு கிடைக்கும். குருட்டை நீக்குபவன் குருநாதன், இருளை போக்குபவன் குருநாதன். நமக்குள்ளே இருக்கின்ற அஞ்ஞான இருளை போக்குபவன் குரு. குரு என்றால் எல்லாவற்றிற்கும் அவர்தான் காரணகர்த்தா என்று பெயர். அப்படி குருவினுடைய அருளானது கிடைக்குமாயின் எல்லா வகையான உயர்ந்த நிலையை பெறலாம். வள்ளலாரே மனமுறை கண்ட வாசகத்தில் பாடுறார், குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ. குருவினுடைய காணிக்கையும் வணங்க வேண்டும். குருட்டை நீக்குபவனே குரு, வழி காட்டுபவனே குருநாதர். அதனால குருநாதா, என் நடத்துல இருக்கிற வித்தைகள்லாம் நீங்க தான் காரணகர்த்தா. அதனால குரு காணிக்கை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க. எனக்கென்று எதுவும் வேண்டாம் உடங்கா. என்னுடைய மனைவி என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கும். குரு பத்தினி உங்களுக்கு என்ன வேண்டும்? குரு பத்தினி சொன்னா, பவுடி என்ற மகாராஜான ஒரு ராஜா இருக்கிறாரே, காசிமா நகரத்தை ஆண்டு கொண்டு வருகின்ற பவுடி என்ற மகாராஜாவுடைய மனைவியினுடைய காதிலே நாக ரத்தினத்தால் உருவாக்கப்பட்ட குடைன்னா அவன் கம்மல்னு சொல்லுவோம். நாகரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட உலகத்திலேயே உயர்ந்தது நாகரத்தினம். நாகத்தினுடைய விஷத்தாலே உருவாவது நாகரத்தினம். 100 வயது வரையில் ஒரு பாம்பு எந்த ஒரு உயிரையும் கடிக்காமல், அதால எந்த ஒரு உயிரும் சாகாமல் இருந்தால் அதனுடைய விஷமே நாகரத்தின கல்லா மாறும். அப்படிப்பட்ட அந்த நாகரத்தின கல்லுக்கு மாணிக்கம் என்றும் பெயர் உண்டு. மாணிக்க கல். இந்த நாகரத்தினம் தான் மாணிக்கம். அந்த நாகரத்தின கல்லாலே குடைனா காதில் அணிகிற கம்பல். அந்த குடையை எனக்கு வாங்கி வந்து கொடு. என்ன, ஒரு 2-3 நாள் கழித்து நம்முடைய ஆசிரமத்துக்கு நிறைய பிராமணர்கள் விருந்துக்கு வரப்போறாங்க. விருந்துக்கு வர போகின்ற அவர்களுக்கு அந்த உயர்ந்த நாகரத்தினத்தான் ஆன அந்த தோடு காதிலே அணிந்து கொண்டு நான் சாப்பாடு அவங்களுக்கு விருந்து கொடுத்தா அந்த விருந்தினுடைய பலனானது இன்னும் பன்மடங்கு பெருகும். அதனால நீ போய் அந்த நாகரத்தன கல்லால் உருவானே அந்த தோடு என சொல்லப்படுகின்ற செவி குடையை வாங்கி கொண்டு வாங்க. செவின்னா காது, குடை என்றால் காதிலே அணியக்கூடிய தோடுக்கு செவி குடைன்னு பேர். வாங்கினாங்க. உடனே இந்த அம்மா இவர் புறப்படுறார். அந்த அம்மா உடனே சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 3 நாள் உனக்கு அவகாசம். 3 நாளைக்குள்ள நீ வாங்கி வந்து கொடுத்துட்டா உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன். 3 நாளைக்குள்ள நீ வாங்கி வந்து கொடுக்கலன்னா வருகின்ற பிராமணர்களுக்கு அந்த குடையோடு என்னால் சாப்பாடு பாட முடியலன்னா உனக்கு நான் சாப்ப கொடுப்பேன். போய் மாட்டான். உடனே இவர் வேகமாக அந்த அம்மா 3 நாள் அவகாசம் கொடுத்துருவாங்க. நான் நாளைக்கே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று வேகமாக சொல்லுகிறார். வேகமாக செல்லுகின்ற பொழுது குதிரை மேலே ஒருவர் வருகின்றார். அவன் அந்த பவுடி என்ற மகாராஜாவுடைய மாளிகைக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் உனக்கு வழியை விடணும்னா அந்த சாணத்தை சாப்பிட்டு கொடுக்குறார். அந்த சாணத்தை சாப்பிட்டார். பாரதத்திலே ஆதி பெருவும் மிக மிக முக்கியமான இடம். பீமன் சண்டை போறது இதெல்லாம் எல்லாருமே ஓரளவுக்கு தெரியும். இந்த ஆதி பருவத்தை தெரிஞ்சுக்கணும். ஆதி பருவத்தையே இது மாதிரி நீண்ட நாள் பாரதத்தை தான் நாங்க
இடங்களே சொல்லுவோம். மற்ற இடங்களே ஆதி பருவத்தை சுருக்கமா சொல்லிட்டு போயிடும். ஆதி பருவத்தை விரிவாக வந்து அதில் இருப்பதை அடிக்கடி நுணுக்கமாக இது போல நீண்ட நாள் பாரத வைக்கும் போதுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆதி பருவத்தை தெரிஞ்சுக்கணும். ஆதினா ஆரம்பம், பாரதம் எப்படி வந்து ஆரம்பமே எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஆதி பருவம். அதனால இப்பொழுது இந்த பௌடி என்ற மகாராஜா இருக்கின்ற மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சாணத்தை சாப்பிடு என்று அந்த பெரியவர் கொடுக்கிறார். உடனே அந்த சாணத்தை சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு பௌடி என்ற மகாராஜா இருக்கின்ற இடத்துக்கு செல்லுகின்றான். செல்லுகின்ற பொழுது பௌடி என்ற மகாராஜா இவர் வரவேற்றார். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் முனிவரே, வாருங்கள் முனிவரே என்று வரவேற்றி பாத பூஜை செய்து பன்னீர் கழித்து சந்தனம் பூசி 16 வகையான சோடச உபச்சாரங்கள்லாம் செய்து முடித்து, சுவாமி இந்த இடத்துக்கு வந்துருவீங்களே, நாங்க செய்த பாக்கியம் சொல்லுங்க சுவாமி. எங்க குருநாதருக்கு நான் குரு காணிக்கை தர வேண்டும். என்னுடைய குரு பத்தினி கேட்டிருக்கின்றார்கள், உங்கள் மனைவி காதிலே அணிகின்ற அந்த திருக்குடை, செவி குடை, நாகரத்தினத்தால் ஆன குடை, அந்த தோடு எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் சுவாமி. அந்த தோடு என் மனைவி காதல் இருக்குது, அதான் அதை கொடுக்கணும். அது ஒரு இது பாருங்க, அந்த புறம், அந்த புறத்தை அந்த புறத்தில் போய் பாருங்க, என் மனைவி அங்கே இருப்பா. அங்கே சென்று என் மனைவியின் இடத்துல அந்த தோட்டை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நேரா அந்த புறத்துக்கு வந்தார் இந்த முனிவர். அந்த புறத்துக்கு வந்தால் அந்த பௌடி எந்த மகாராஜாவுடைய மனைவி கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாதனாலே மறுபடியும் திரும்பி வந்தார். உதங்க, உன் மனைவி என் கண்ணுக்கு தெரியலையே. முனிவரே, நீங்க வந்து சிறந்த தவசீலர் தான். நீங்க சிறந்த தவசீலரா இருந்தாலும் என்னுடைய மனைவியானவள் சுத்தம் கொஞ்சம் குறைகிறவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். நீங்க சிறந்த தவசீனா, உங்களிடத்துல ஏதோ சுத்தம் குறையா இருக்குது, ஆச்சாரம் குறைவா இருக்குது. அதனாலதான் என் மனைவி உங்க கண்ணுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் யோசனை பண்ணணும்னா, உண்மைதாங்க. வருகிற வழியில ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாணம் கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கை கால்கள் எல்லாம் சுத்தம் செய்யாம கூட இங்க வந்துட்டேன். நான் போய் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வருகிறேன்னு போய் தண்ணீரை எடுத்து மார்பு வரையில் அந்த தண்ணீரை ஊற்றி ஆசனமனம் செய்து கொண்டு வருகிறார். ஆசமனம் செய்து கொண்டு வந்து பார்த்தாள். இப்போ அந்த மகாராணி கண்ணுக்கு தெரிகிறார். உடனே நேரா உள்ளே போனார். உள்ள போன உடனே மகாராணி, சுவாமி நீங்க இன்னைக்கு சாப்பிடணும், எங்களுடைய அரண்மனைக்கு நீங்க வந்தது பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி, வாங்க என்று அழைத்த உடனே, அம்மா அரண்மனையில் நான் சாப்பிட்றேன், அதுக்கு முன்னாடி உன் காதல் இருக்கு பாரு, அந்த குண்டலங்கள் காதல் இருக்குதே, திருக்குழை, அந்த தோடு என் குடும்பம் நாகரத்தினத்தினால் அந்த தோடு கொடு. சுவாமி, இது என் கணவனை தவிர வேற யாரு கண்ணுக்குமே தெரியாத நான் அணிந்து கொண்டிருப்பது. கண்ணுக்கு தெரியுது என்றால் நீங்கள் உத்தமமான தபசீலர் என்பது எனக்கு புரிகிறது. அதனால உங்களுக்கு தருகிறேன், முதல்ல வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு பாத பூஜை செய்து தலவாழையெல்லாம் போட்டு விழுந்து விடுகிறான். விழுந்து விடுக்கும் போது அந்த சாப்பாட்டுல ஒரு முடி இருக்குது. முடி எடுத்து காட்டினார் முடிவு. தலைமுடியை சாப்பாட்டுல போட்டு வைத்திருக்கிறார். என்ன வேலை இது? மகாராஜா, உத்தமமான தவசீலனாக விளங்கக்கூடிய எனக்கு இந்த முடிவெழுந்த உணவை கொடுத்து என் தவத்தினுடைய புனிதத்துக்கு எடுத்துட்டேன். அதனால உனக்கு 2 கண்ணு கூட போட்டு சாப்பிட கொடுத்தாரு. ஏன்னா தலைமுடி விழுந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. முடிய பார்த்துட்டாலே அந்த சாப்பாட்டை அப்படியே தூக்கி தூரம் எடுத்து வச்சுக்கணும். அதை சாப்பிட்டா தோஷம் வரும். பசுவினுடைய மாமிசத்துக்கு சமம் தலைமுடி விழுந்த சாப்பாடு. தலைமுடி விழுந்த சாப்பாடு எதுக்கு சமம்?
பசுவினுடைய மாமிசத்துக்கு சமம். சொல்லுவாங்க, என்னமா சாப்பாட்டுல ஒரு முடி எல்லாம் 8 போட்டு சாப்பிட்டு ஒன்றும் செத்துக்க மாட்டேன், ஒன்றும் போயிட மாட்டேன், அது 8 போட்டு சாப்பிடு. என்னம்மா பசு விழுந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, எல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்க சொல்லுவாங்க மூடி வைக்கிறது போட்டு சாப்பிடு. பாரதத்துல இவ்வளவு வெற்றி இருக்குது. ஒரு பாரதம் கேட்டா இவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். முடி விழுந்த சாப்பாடு பசுவினுடைய மாமிச சாப்பாடு. டீயில் விழுந்தாலும் சரி, காப்பில் விழுந்தாலும் சரி, சாப்பாட்டில் விழுந்தாலும் சரி, ரசத்துல விழுந்தாலும் சரி, கூழ விழுந்தாலும் சரி, கறியில் விழுந்தாலும் சரி, முடிய பார்த்தாலே அந்த சாப்பாட்டை கொண்டு போய் நாய்க்கோ பசுவுக்கோ கொட்டிடணும் நாம் சாப்பிடுறோம். அப்படி இந்த முடி விழுந்ததுனாலே, இந்த முடிவிலிருந்து இந்த உணவானது தோற்றமடைய செய்ததனாலே உன்னுடைய 2 கண்ணு குருடா போட்டோம் என்று பௌடி என்ற மகாராஜாவுக்கு இந்த முனிவர் சாப்பிடுகிறார். உடனே முனிவர் சொன்னாரு, இந்த சமயம் நான் செய்த வேற தானே செய்த, அப்ப நீ சாபத்தை யாரு கொடுக்கணும்? அவனுக்கு தானே கொடுக்கணும். வேண்டுமென்றால் முடிவு போட்டோம், தெரியாம வந்திருக்கோம், அறிவில்லாம சாப்பாட்டை வேலைக்காரி செய்தா இதுக்கு போய் இவ்வளவு பெரிய சாபம் கொடுக்குறீங்களே, உமக்கு சந்ததியே இல்லாம போகட்டும். ராஜா மறு சாபம் கொடுத்தான், சந்ததியே இல்லாம போகட்டும். உடனே இதை ஏற்றுக்கொண்டார் இந்த உதக மகரிஷி. ஏற்றுக்கொண்டு, சரி மகாராஜா, நான் கேட்ட உடனே எனக்கு நீங்கள் குரு காணிக்கை வழங்குவதற்கு தடையில்லாமல் உன்னுடைய மனைவி அவளுடைய செவிக்குடைகளை காணிக்கையாக வழங்கியிருக்கின்றார். அதனாலே விரைவிலே உன்னுடைய நான் கொடுத்த சாபம் நீங்கி உனக்கு கண் பார்வை வரட்டும் என்று ஒரு வரத்தை கொடுக்கிறார். கண் பார்வை வரட்டும் என்று ஒரு வரத்தை கொடுத்து அதற்கு பிறகு அந்த சிறு குடைகளை வாங்கி கொண்டு வர. அப்பொழுது மகாராணி சொல்றார், சுவாமி, தோடு மேல ஒரு பாம்புக்கு கண், அஷ்ட நாகங்கள் 8 வகையான நாகம், பயங்கரமான விஷம் கொண்ட நாகம். பத்மன், மகாபத்மன், புலிகன், அனகன், சங்கபாலன், வாசுகி, கார்கோடகன், தட்சகன். இந்த 8 பாம்பும் மிக மிக பயங்கரமான விஷம் கொண்ட பாம்புகள். அதிலே தட்சகன் என்கின்ற நாகத்திற்கு இந்த தோடியின் மீது ஒரே கண்ணை எப்படியாவது இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், நாகலோகத்திற்கு என்று அவன் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் இது நாகலோகத்திற்கு சொந்தமான நாகரத்தினத்தினால் உருவான தோடி. இது அவன் கண்ணிலையும் கையிலையும் படாமல் பத்திரமாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அவன் உங்களை இப்பொழுதே பின்தொடர்ந்து வர ஆரம்பித்து விடுவான். எங்காவது நீங்கள் ஏமாறுவீர்களானால் இதை எடுத்துக்கொண்டு நாகலோகம் சென்று விடுவான். பத்திரமாக இதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று அந்த மகாராணி சொல்லி அனுப்புவார். அதை எடுத்துக்கொண்டு இந்த முனிவரம் வந்து கொண்டிருக்கிறார். உதங்க மகரிஷி வந்து கொண்டிருக்கிற பொழுது மாலை நேரம், சந்தியா வேலை. காலையிலே காணாமல் கொண்டு சூரிய நமஸ்காரம், சூரியன் உதயமாவதற்குள்ள சூரியன் வருகிற திசை கிழக்கு திசையை நோக்கி வணங்கணும். இது கிழக்கு. மத்திய வேலை கண்டுகொடு, உச்சி பொழுதுல சூரியனை கையெடுத்து வணங்கணும். அடுத்து மாலை 6 மணிக்கு 5 மணிக்கு மேல சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவார். 6 மணிக்கு முழுமையா மறைஞ்சிடுவார். அந்த மறைகின்ற சமயத்திலே கோணாமல் கொடுக்கணும். சூரிய நமஸ்காரம் மேற்கு பார்த்து செய்யணும். மகரிஷிகளும் முனிவர்களும் இப்படி 3 வேளையும் சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். அந்த வகையிலே இப்பொழுது இவர் மாலை நேரம் என்பதாலே அந்த 2 தோடுகளை மடுத்து கரையிலே வைத்துவிட்டு நீராட செல்லுகிறார். அவர் செல்லுகிற போது ஒரு சன்னியாசியினுடைய உருவமானது பின்தொடர்வது போல, மறைவது போல. இவர் நேரா போகும்போது முன்னாடியே வருது, திரும்பி பார்த்தா தெரியல. நேரா போகும்போது பின்னாடியே வருது, திரும்பி பார்த்தா தெரியலையே. இப்படியே வந்து மறைவதும் தெரிவதும் தெரிவதும் மறைவதுமாக வருவதை அவர் கவனித்தார். கவனித்தாலும் இது என்னவோன்னு சொல்லிட்டு 2 தோடுகளையும் வைத்து விட்டு போய் நீராடுறார். பிராமண வடிவத்தில் வந்த தட்சகனாகிய பாம்பு அந்த 2 தோடுகளை எடுத்துக்கொண்டு ஓடுகிறது. அவனை தொடர்ந்து கொண்டு இந்த முதகரம் ஓடுகிறார். ஓடுகிற போது அவன் சர்வ வடிவமாக மாறி வலைக்குள்ளே புகுந்தான்.
வலைக்குள்ளே புகுந்து நாகலோகத்தை போய் சேர்ந்தால் இவர் கையில் இருக்கிற தடியை எடுத்து அந்த வலையை நோன்ற ஒரு அளவுக்கு மேல அந்த வலைக்குள்ள அந்த தடி போல இந்திரன் இதை பார்த்தா தன்னுடைய வஜ்ராயுத பலத்தை அந்த தடிக்கு கொடுப்பான். வலையை தொலைத்துக் கொண்டு இந்த முனிவர் உள்ளே சென்றார். சூரியனை இல்லை, சந்திரனை இல்லை, அப்படியே வெளிச்சமா இருக்குது. அங்க இருக்கின்ற நாகரத்தினம் சூரியனும் சந்திரனும் இல்லாமலேயே அந்த நாகலோகம் ஜெகஜோதியா இருக்குதா, பிரகாசமா. அப்படியே பார்த்தா அங்கே வெள்ளை நிறத்துல ஒரு அம்மா, கருப்பு நிறத்துல ஒரு பெண், இரண்டு பெண்களும் தறி நைந்து கொண்டிருக்கிறார்களாம். தறி நூலாடை, வெள்ளை நிறத்தில் ஒரு அம்மா, கருப்பு நிறத்தில் ஒரு அம்மா தறி நெய்து கொண்டிருக்கிறாள். ஒரு 6 பிள்ளைகள், 12 ஆரக்கால்களுடைய ஒரு சக்கரம், 12 ஆரக்காலுடைய சக்கரத்தை ஒரு 6 பிள்ளைகள் சோற்றை கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிறாரு. இப்பொழுது என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அப்பொழுது அங்கே ஒரு குதிரை மேல ஒருத்தர் வர்றார். குதிரை மீது வந்தவன், ஐயா நீங்க என்ன தேடுறீங்க? ஐயா, என் குருவினுடைய காணிக்கை வழங்குவதற்காக பௌடியந்த மகாராஜாவிடத்திலே நான் சென்று அற்புதமான திருக்குறைகளை வாங்கி வந்தேன். அதை தட்சகனாகிய பாம்பு எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தது. நானே இங்க வந்து தேடுறேன். அந்த பாம்பை என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் என்னங்க பண்ணுவேன்? குரு காணிக்கை வேலையோடு கொண்டு போய் செலுத்துறோம்னா எங்க குருநாதர் கோபம் கொண்டு எங்க குரு பத்தினி சாபம் விட்டுருவாங்க. என்ன செய்யறதுனே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்கள் என்ற ஒரு கோமயத்தை வழங்குகிறார். அந்த கோமயத்தை வாங்கி சாப்பிட்டார உலங்கர். கோமயத்தை வாங்கி சாப்பிட்ட பிறகு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். நான் அமர்ந்து கொண்டு இருக்கிற இந்த குதிரை காதுல இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உடனே அந்த தேவதூதன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காதிலே அவன் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை ஓடினார். உடங்க பயங்கரமான பயங்கரமான ஓசை வந்தது. தட்சகனாகிய பாம்பு ஓடோடி வந்து அந்த நாகரத்தின குழைகளை கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்தது. அதை எடுத்துக்கொண்டு அந்த தேவ மகனுக்கு குதிரை மேல வந்து அந்த தேவதூதனுக்கு நன்றியை சொல்லிட்டு நேரா குருநாதர் இருக்கிற ஆசிரமத்தை நோக்கி தம்ம ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே அப்பதான் குரு பத்தினி என்ன பண்றான்? அன்னைக்குதான் பிராமணர்களுக்கு விருந்து கொடுக்க போறான். நல்லா காலையில் நல்லா நல்லெண்ணெய் தேய்த்து தலையை குளிச்சுட்டு தலையை ஆற்றி கொண்டிருக்கிறாள் அந்த குரு பத்தினி. அவன் நினைக்கிறான், இப்ப இந்த தலையை நான் முடித்து கொண்டு பிராமணர்களுக்கு சாப்பாடு போடணும். இப்ப வரைக்கும் நாம கேட்ட அந்த பௌடியந்த மகாராஜாவுடைய அந்த தோடுகளை உதங்கன் கொண்டு வந்து கொடுக்கல. அதனால இப்பொழுது நம்ம அவனை சபிக்கலான அவன் வாய் எடுக்கும் போது ஓடி வந்து காலை தொட்டார். குரு பத்தினி, குருநாதா என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்ட திருக்குறைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அணிந்து கொண்டு இங்க இருக்கின்ற பிராமணர்களுக்கு விருந்து கொடுங்கள் தாயே. அப்படியே ஆகட்டும் என்று அருமை மகனே உதங்கா, உனக்கு மங்களம் உண்டாகுக. இவ்வளவு நேரமாகி நீ வரவில்லை என்று கோபத்தினாலே உனக்கு சாபம் கொடுக்கலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீ கொண்டு வந்து இந்த திருக்குறைகளை வழங்கியதனாலே என் மனம் மகிழ்ந்தது. இங்கிருக்கின்ற முனிவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நாகரத்தின கல்லாலான இந்த திருக்குறையை செவியிலே அணிந்து கொண்டு அனைவருக்கும் நான் விருந்து வழங்குவேன் என்று விருந்து வழங்குகிறாள் பௌடியந்த மகாராஜாவுடைய திருக்குறைகளை அணிந்து கொண்டு பைதருடைய மனைவி குருபத்தினி. இப்ப பைதர் உதங்கரை பார்த்து கேட்டார், மகனே இவ்வளோ நேரம் தாமதமா நீ உடனே குருக்காணி எடுத்துன்னு வந்துருவே, ஆனா இவ்வளோ நேரம் தாமதமா கொண்டு வந்தே, இதுக்கு என்ன காரணம்? சொல்றாதா, நான் பௌடியந்த மகாராஜாவுடைய மாளிகை நோக்கி செல்லுகிற போதே ஒருத்தன் குதிரை சாணி கொண்டு வந்து
நான் சாப்பிட்டா தான் நீ அங்கே போக முடியும்னா நானும் சாப்பிட்டேன். குழந்தாய், அது குதிரை சாணியில் அதை கொண்டு வந்தவன் தேவேந்திரன். தேவேந்திரன் உனக்கு தெய்வ பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதற்கு பிறகு விருந்து உண்டு அந்த அம்மா கொடுத்த திருக்குடைகளை எடுத்துக்கொண்டு வருகிற போது தட்சகன் அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிற போது ஒரு வலைக்குள்ளே என் கையில் இருக்கிற தடியை வைத்தேன். ஆனால் பிளக்கலை. திடீர்னு சக்தி வந்து பிளந்தது. அது சாதாரண சக்தி இல்லை. தேவேந்திரன் அவனுடைய வஜ்ராயுத சக்தியே நீ வைத்துக் கொண்டிருந்த தடிக்குள்ளே அனுகிரகம் செய்தான். நான் உள்ள போய் பார்த்தா சூரியனும் சந்திரனுமே இல்லாம அவ்வளவு வெளிச்சமா இருந்தது அந்த உலகம். அங்க சூரியனுக்கும் வேலை இல்லை, சந்திரனுக்கும் வேலை இல்லை. நாகரத்தினம் என்கின்ற கல்லு சூரியனை சந்திரனை விட பிரகாசம் தரக்கூடியது. அதனால அது பிரகாசமா இருக்குது. ஒரு கருப்பு நிறத்துல ஒரு பொண்ணு, வெள்ளை நிறத்துல ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணும் சேர்ந்து நெசவு செய்து கொண்டிருந்தார்களே, ஆடை நெய்து கொண்டிருந்தார்களே. அந்த பெண்கள் யாருன்னா, கருப்பு நிறத்தில் இருந்த பொண்ணு இரவுக்குரியவள், வெள்ளை நிறத்தில் இருந்த பொண்ணு பகலுக்குரியவள். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நம்முடைய ஒரு நாள். அவ பேரு கருப்பு நிறத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கு பெயர் விதாதா, வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கு பெயர் தாதான்னு பெயர். தாதாவும் விதாதாவும் சேர்ந்தால்தான் ஒரு நாள். அவர்களை தானே தரிசித்தாய். சரி குருநாதா, ஒரு 6 ஆண் பிள்ளைகள் 12 ஆரத்தால் இருக்கக்கூடிய சக்கரத்தை சுற்றி கொண்டிருந்தார்களே, அந்த 6 ஆண் பிள்ளைகள் யாரு? அந்த 6 ஆண் பிள்ளைகள் 6 காலங்கள், கோடை காலம், மழை காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று 2 மாசத்துக்கு ஒரு காலம். அதான் 6 காலம் சேர்ந்தது 12 மாதம். அந்த 6 காலங்களும் அந்த 12 சக்கரம் இருக்கின்ற 12 ஆரக்கால் இருக்கின்ற சக்கரத்தை 12 மாதங்களையும் செயல்படுத்தக்கூடியது 6 காலம். அந்த 6 காலங்கள் தான் அந்த 6 ஆண் பிள்ளைகள் காலத்தை தரிசித்திருக்கிறாய். சரி குருநாதா, இந்த நாகரத்தின கொண்டோலாம் அங்க போய் கூட எனக்கு கிடைக்கல அந்த தோடை. அப்பொழுது அந்த தோடை எப்படி பெறுவது என்பது, ஒரு தேவ மகன் குதிரை மேல வந்து ஏதோ எனக்கு குடிக்கிறதுக்கு சொப்பு நிறைய கொடுத்தான். நானும் குடிச்சுட்டேன். அவன் கொடுத்ததுக்கு பெயர் தேவாமிர்தம்னு பெயர். வந்தவே மேகத்துக்கு உரியவன், மேகத்துக்கு உரியவன். இந்த மழை மேகம்லாம் வருது, அந்த மேகத்துக்கு பேர் தெரியுமா? பஞ்சஜன் என்பவன் அந்த மேகத்துக்குரியவன். அவன் தான் மேகத்துக்கு சொந்தக்காரன். அவன் தான் வந்து உனக்கு அமிர்தத்தை கொடுத்தான். அதையெல்லாம் நீ சாப்பிட்டதுனாலதான் நாகலோகம் விஷம் நிறைந்தது. எல்லா இடத்திலும் மூச்சு விடுற இடத்துல இருந்து மற்ற இடத்துல விஷம் நிறைந்தது. அப்படி விஷம் நிறைந்த உலகத்திலே சென்றும் நீ உயிரோடு மீண்டு வந்திருக்கிறாய் என்றால் அந்த அமிர்தத்தை எல்லாம் குடித்தது மட்டுமே காரணம். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதே காரணம் என்று இந்த குருநாதர் சொல்லுகின்றார். இப்பொழுது உதக மகரிஷி அற்புதமாக காட்டுக்குள்ளே சென்று ஓம் நம சிவாய சிவாய நம என்று பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இறைவனை போற்றி அற்புதமாக தபம் செய்கின்றார்.